அவர்களுடைய அந்த பிஎஸ்பி கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள், அதாவது மேல்மட்டத்திலிருந்து கீழ்மட்டம் வரை இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அனைவருமே கலவரத்திலேயோ இல்ல பிரச்சனை ஈடுபடாமல் இருக்கிறது தான் தமிழகம் முழுவதுமே உஷார் நிலையில வந்து போலீசார் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம டிஜிபி ஆபீஸ்ல இருந்து, அதாவது உயர் அதிகாரிகள் உடனடியாக எல்லா காவல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு உடனடியாக ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்கிறாங்க. அதாவது எல்லா மாவட்டத்தில் இருக்க போலீசார் வந்து உஷார் நிலையில இருக்கணும். எந்த இடத்துல கலவரம் ஆகக்கூடாது, யாருமே சாலை மறியல் செய்யக்கூடாது, எந்த இடத்துல பிரச்சனை ஏற்படாமல் இருக்கிறதுக்கு உஷார் நிலையில இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம சென்னையில முக்கியமா இந்த படுகொலை சம்பவம் நடந்திருக்கு. அதனால சென்னை முழுவதுமே உஷார் நிலையில வந்து போலீசார் இருக்கிறாங்க. உஷார்படுத்தப்பட்டிருக்கிறது, போலீஸ் வந்து உஷார்படுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது யாருமே எந்த ஒரு கலவரமோ அல்லது பிரச்சனைகளில் ஈடுபடக்கூடாது, சாலை மறியல்ல நிர்வாகிகள் பிஎஸ்பி ஈடுபடக்கூடாது, யாராவது ஈடுபட்டா உடனடியாக அவர்களை அப்புறப்படுத்த வேண்டும், அவரிடம் சமாதானம் பேசி அவரை வந்து யாருமே சாலைக்கு வர வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போலீசாருக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாம இந்த சம்பவம் தொடர்பாக யாருமே எந்த ஒரு கலவரத்தில் ஈடுபடாமல் இருக்கிறதுக்கு போலீசார் வந்து அதிக அளவுல குவிக்கப்பட்டும் இருக்கிறாங்க. எல்லா இடங்கள்ல முக்கியமான இடங்களில் குவிக்கப்பட்டிருக்கிறாங்க. தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் சென்னையை நோக்கி வர காரணத்தினால அவர்கள் யாருமே வரும் வழியிலையும் எந்த விதமான அசம்பாவிதத்தில் ஈடுபடக்கூடாது, எந்த ஒரு அசம்பாவிதம் நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக உஷார் நிலையில போலீசார் வந்து தற்போது அதாவது மாலையிலிருந்து அவர்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாம சென்னையில நடந்த இந்த சம்பவம் ஒரு பெரும் அதிர்ச்சியும் ஒரு பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது. அரசியல் வட்டாரத்திலையும் அரசியல் தலைவர்கள் வட்டாரத்திலையுமே வந்து ஒரு பெரும் பரபரப்பையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. தொடர்ந்து இந்த சம்பவம் ஒரு பெரும் பரபரப்பு மட்டும் இல்லாம ஒரு அதிர்ச்சி ஊட்டும் சம்பவமாகவே இருக்கிறது. ஒரு மாநிலத்தில் அவருடைய வீட்டிற்கு கீழே நின்று பேசிக் கொண்டிருந்த போது மர்மநபர்கள் வீட்டு வாசலே வந்து வெட்டி படுகொலை செய்யப்படுவது ஒரு பெரிய அதிர்ச்சி ஊட்டோட சம்பவமாக இருக்கிறது. அனைத்து இடங்களிலுமே வந்து போலீஸ் வந்து ரோந்து பணியில இருக்கிறாங்க. ரோந்து பணியில இருக்கக்கூடிய சமயத்திலுமே இந்த படுகொலை நடந்தது. அதுவும் ஒரு மாநில தலைவருக்கு ஒரு படுகொலை நடந்தது ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அதுவும் அவருடைய வீட்டுக்கு கீழே அனைத்து இடங்களிலுமே சிசிடிவி, அதாவது சென்னை முழுக்கவே வந்து சிசிடிவி, சென்னை மாநகரமே வந்து சிசிடிவி மாநகரமாக சொல்லப்படுகிற இந்த காலத்துல தற்போது இன்று நடந்த இந்த படுகொலை ஒரு பெரும் பரபரப்பையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. மாநில தலைவருக்கே ஒரு பாதுகாப்பு சூழ்நிலை உருவாகி இருக்கிறதாக அவருடைய நிர்வாகிகள் வந்து குற்றம் சாட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த சம்பந்தப்பட்ட படுகொலை செய்த நபர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும். அவர் எதற்காக பண்ணாங்க, என்ன காரணத்துக்காக பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை தெரியப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நிர்வாகிகள் வந்து தற்போது இப்போதுல இருந்தே வந்து அவர்கள் கோரிக்கை வச்சுக்கிட்டு வராங்க. அதாவது தமிழகம் முழுவதும் இருக்கிற நிர்வாகிகள் அனைவருமே இந்த கோரிக்கை வச்சுட்டு வராங்க. ஆனால் இந்த படுகொலை வந்து ஏற்கனவே ஒரு படுகொலை நடந்த ஒரு காரணத்தினால அதுக்காக இந்த ரிவெஞ்ச் வந்து எடுக்கப்பட்டிருக்கிறதாக சொல்லப்படுகிறது. ஆனால் எந்த படுகொலை இது எப்ப நடந்தது என்று யாருக்கும் தெரியவில்லை, தகவலாக தற்போதில்லை. அந்த படுகொலை என்ன சம்பவம் என்று தெரியுமா, அதன் பிறகுதான் எதற்காக இவர்கள் இந்த மாநில தலைவர் கொல்லப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு தகவல் தெரிவிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் முக்கியமா இந்த படுகொலை நடத்திய இந்த மர்ம நபர்களை பிடித்தால் மட்டும்தான் உண்மை நிலையம் தெரிய வரும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த படுகொலை நடத்திய மர்ம நபர்களை இன்று இரவு அல்லது நாளைக்குள்ளே நாங்கள் கைது செய்வோம் உயர் அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். ஏனென்றால் இவர்களை வந்து பிடிப்பதற்கு தனிப்படையானது அமைக்கப்பட்டிருக்கிறது. வடக்கு மண்டல கூடுதல் காவல் ஆணையர் ஆசிராதார் தலைமையிலான தனிப்படை இந்த படுகொலை நடத்திய நபர்களை தீவிரமாக தேடி வருகிறார்கள். அனைத்து இடங்களிலுமே சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றிருக்கிறாங்க. எந்த இடத்துல வந்தாங்க, எந்த இடத்துல இருந்து வந்தாங்க, எப்படி வந்தாங்க, பைக்ல வந்தாங்களா, கார்ல வந்தாங்களா, டூ வீலர்ல வந்தாங்களா, ஆட்டோல வந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து இந்த சிசிடிவிகளை ஆராய்ந்து அவர்களை பிரித்து உடனடியாக எதற்காக இந்த படுகொலையை நிகழ்த்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிந்து கொள்வதற்கு மட்டும் இல்லாம அவர்களை கைது செய்து தக்க நடவடிக்கை எடுக்கிறதுக்குமே வந்து தொடர்ந்து முயற்சி செஞ்சுட்டு வராங்க. இந்த படுகொலை நடந்தது சென்னையில ஒரு மிகப்பெரிய ஒரு பெரும் பரபரப்பு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் தலைவர்கள் மத்தியிலுமே ஒரு அதிர்ச்சியை உண்டாக்கி இருக்குது. இந்த சம்பவம் தொடர்பாக, இந்த படுகொலை சம்பவம் தொடர்பாக, அதாவது மாநில தலைவர் பிஎஸ்பி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்குடைய படுகொலை சம்பவம் தொடர்பாக தொடர்ந்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இன்று இரவு அல்லது நாளை காலக்குள்ள இந்த விசாரணை, அதாவது இந்த சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை பிடித்து விசாரணைக்கு அவர்களை நீதிமன்றத்தில் அதிகாரத்திற்கு சொல்லப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி சுதர்ஷன்.